எங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வீடு சுத்தம் பண்ணும்போது அதுல பழைய லெட்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதை படிக்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க. சுமதி என்ற பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு சங்கர் என்ற கல்யாணமாகாத ஆள் கூட லெட்டர் போட்டு பேசியிருந்திருப்பாங்க. சுமதியோட ஹஸ்பண்ட் சரியா பேசவும் மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போது வீட்டுக்கு வரது தூங்குறது. இந்த பொண்ணை வெளியே கூட கூட்டு போக மாட்டாரு. இந்த பொண்ணை வெளியே போகணும்னு சொன்னா கூட வெளியே விட மாட்டாரு. இவங்க தினம் வீட்லயே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க. அது மூலமா சங்கரோட பழகம் கிடைச்சதுனால அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சங்கர் கிட்ட சுமதி எல்லா விஷயத்தையும் மனசு விட்டு பேசுறாங்க. சங்கருக்காக இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயலாம் சொல்லி கூட பிளான் பண்ணிடுறாங்க. நான் என் ஹஸ்பண்டை விட்டுறேன், உன் கூட வந்துட்டுமா சொல்லி சுமதியும் கேட்டு இருந்திருப்பாங்க. உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது சொல்லிட்டு அவனை அதுக்கப்புறமேட்டு லெட்டர் போடுறதே ஸ்டாப் பண்ணிடுறான். இதனால சுமதி ரொம்ப மனசொஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துல தனியா வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆண் கையிலையும் புடிச்சு குத்துறாங்க. அவன் எப்படிதான் இருந்தாலும் சரி அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்றாங்க. இந்த மோசமான சூழ்நிலையை தாங்கிக்க முடியாத சுமதியும் இதுக்கப்புறம் எனக்கு ஹஸ்பண்டும் தேவையில்ல, இந்த சங்கரமே தேவையில்லன்னு சொல்லிட்டு தனியா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. இந்த லெட்டர் படிக்கிற ஹீரோயின் வாழ்க்கை கூட இதே மாதிரியே தான் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் சரியா கண்டுக்க மாட்டாரு. வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருள் மாதிரி தான் இந்த பொண்ணையும் பாப்பாரு. துணி துவைக்கிறது, சமையல் வேலை பண்றது, வீட்டு வேலை பண்றது, தேவைப்பட்டா இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்குது. இந்த வேலையை மட்டும் தான் அவங்க ஹஸ்பண்டே பண்ணிருப்பாரு. என்ன ஆனாலும் சரி சுமதியோட வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கையும் பாராவ கூடாது. என்னால முடியலன்னா கண்டிப்பா நானும் வெளியே போயிடும் சொல்லி இந்த பொண்ணு நினைக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.